குரு மகா மந்திரம். எந்த சித்தராக இருந்தாலும் எந்த குருவாக இருந்தாலும் வழிபடும் மந்திரம். அதனாலதான் அது குரு மகா மந்திரம் என்று பெயர். இப்படி நமஸ்கார முத்திரை, இப்படி இப்படி அல்ல, இப்படி ஹிருதயம் விரிவடையணும், இப்படி வச்சுக்கணும் பாருங்க. அப்படி கம்பீரமா உட்கார்ந்துக்கணும். பேருந்தில் பயணம் செய்தாலும், அலுவலகத்தில் அமர்ந்தாலும், தொலைக்காட்சி பார்த்தாலும், எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட். இளமையோடு வாழலாம். இப்போ நமஸ்கார முத்திரை இப்படி வச்சுட்டோம்னா சத்யேந்திர சித்தர் பெருமானை நாம குருவாக எடுத்துக்கொண்டோம். ஏன்னா அவருக்குள் 9 சித்தர்கள் அடக்கம். ஒரு சித்தரின் ஆற்றலே அளப்பெரியது. அவரை நம்ம வழிபடுறோம். எல்லாம் திருப்பி சொல்லலாம். ஓம் ராஜ ராஜ சித்த மகா யோகி பாத பங்கஜம். ஓம் சத்வசார பஞ்சபூத அபயஹஸ்தரூபம். ஓம் கோடி சூரிய ஜோதிர்மய வசீகரவதனம். ஓம் ரக்ஷ ரக்ஷ மகாகுரு பாகி பாகி மகாகுரு. ஓம் பாகி பாகி மகாகுரு ரக்ஷ ரக்ஷ மகாகுரு. எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து சித்தர்களை தரிசனம் செய்து கொள்ளலாம். உடலில் எல்லா இடங்களுக்கும் இந்த அதிர்வலைகள் போயும். நோய் நொடியிலிருந்து இந்த மந்திரமே விடுதலை. சந்து பொந்து மூளை முடுக்கு கெட்ட காற்றுக்கள் எல்லாம் வெளியே போயிடும் இந்த மந்திரம். அதனாலதான் இது சொல்றேன், இது வேதாந்தியர் விழிக்கும் சூக்ஷ்ம மந்திரம் அல்ல. வேத விற்பனர்கள் எல்லாம் அக்னி குண்டத்தை போட்டு மந்திரம் சொல்றாங்கல்ல, வேத விற்பனர்களால் சொல்லப்படும் சூக்ஷ்ம மந்திரம் அல்ல இது. சித்தர்களாலே ஜெபிக்கக்கூடிய ஆன்மாவுக்கே உரிய ரத்தினம் குரு மகா மந்திரம். இத சொன்ன வீட்டுல எதிர்மறை வராது. சமர்ப்பணம். திருச்சி மக்களே, விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். வாழ்க்கையில மன நிம்மதி இல்லை, துன்பம், துயரம், துக்கம், தூக்கமின்மை, வீட்டில் சண்டை சச்சரவு, மகப்பேர் இல்லை, திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்புல சமநிலையில வச்சுக்க தெரியல. நம்ம வசிக்கக்கூடிய வீட்லையும் வேலை செய்யற இடத்துலையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலையில வச்சுக்கிட்டோம்னா அற்புதம், வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம், அது மட்டுமல்ல நம்முடைய உடம்பு, மனசு, உயிர் மேம்பட்ட நிலைக்கு வரும். இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். பரிசுத்த சித்த வழிபாட்டோட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் உங்க உடம்பினுடைய ரகசியத்தையும் தொடர்பு படுத்தி ரெண்டுக்கும் ஒற்றுமைப்படுத்தி உங்க மனதை நீங்களே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். 18 சித்தர்களுடைய கலச வழிபாட்டோட தொடங்கும். 18 கலசம் தான் இருக்கும். ஆனா மக்கள் எண்ணற்ற பேர் வருவாங்க. எல்லாரும் கலச பூஜையில கலந்துக்க முடியாது. இதுல சிறப்பு என்னன்னா, நீங்களே உங்க கைகளால 18 சித்தர்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக கலச பூஜையில கலந்துக்கணும்னா கண்டிப்பா முன்பதிவு செஞ்சுக்கிட்டோம்னா தான் முதல் 18 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்